செடியில் காய்ச்ச பாவக்காய் பறிங்க. இப்போ வரீங்க. இந்த 3 பாவக்காய் இருக்குது. வேறு எங்கே இருக்குது? அந்த அங்கே ஒன்று இருக்குது. போதுங்க. போதும். இன்னைக்கு போதும் தொட்டுக்களுக்கு. பாவக்காய் நல்லா இருக்கும். இந்த பாவக்காய் டேஸ்ட்டாக கசப்பே இருக்காது. எங்கள் குட்டி தோட்டத்தை பாருங்க. என்ன விதை போட்டிங்களா? கத்திரி விதை? இல்லை இல்லை. சரி சரி. நான் கேரளாவில் இது 10 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். இங்கே வச்சுருந்தால ஊதா அந்த செடி. இது பார்த்தா இங்கே தன்னால் முளைச்சி கிடக்குது. நம்ம காசு கொடுத்து வாங்குறத விட தன்னால் முளைக்கிறது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ அழகாக இருக்குது. நிறையா இருக்கா? இந்த பூண்டு செடியெல்லாம் வாசம் முன்னாடி கட்டி விட்டால் கொசு வராது. சாயந்தர நேரத்தில் இதை பிடிங்கி கொண்டு போய் வாசலில் கட்டி விட்டாக்க கொசுவே சுத்தமாக வராது. ஒரு கொசுங்குடி வராது. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நாங்களாம் சாயந்தரத்தில் பிடிங்கி இப்படி தான் கட்டி விடுவோம். கொசு வராது.